வெல்கம் டு இதா ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ். இப்போ நம்ம 12 டென்ஸில் இம்பார்ட்டண்ட்டான 8 டென்ஸை மட்டும் பார்க்க போகிறோம். இது இருந்தாலே போதும், ரிமைனிங் இருக்க 4 டென்ஸ் நமக்கு தேவையில்லை. ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளூரலில் வர்றதுக்கும் ப்ளூரல் நவுனுக்கும் யூ வி தே ப்ரொனவுனுக்கும் இந்த ஸ்ட்ரக்சர், ஹீ ஷீட் ப்ரொனவுனுக்கும் சிங்குலர் நவுனுக்கும் இந்த ஸ்ட்ரக்சர். ஐயோட ஸ்ட்ரக்சர் மட்டும் இங்கே தனியாக எழுதியிருக்கேன். இங்கே கம்பேரிசன் மாதிரி பார்த்துக்கோங்க. ஐ வந்தால் ஆம், ஹீ ஷீட் வந்தால் இஸ், யூ வி இதை வந்து ஆர். சிங்குலர் நவுன்னா இஸ், plural noun na are. I, he, she, it வந்தா was, singular noun को was. You, we, they को were, plural noun को were. Next பார்த்தீங்கன்னா I, you, we, they வந்தா have, plural noun வந்தா have. He, she, it வந்தா has, singular noun வந்தா has. ஓகேவா? He, she, it and singular noun வந்தா verb endல s இல்லனா es இருப்போம். ஓகே, ஸ்ட்ரக்சர் புரியல, மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் இதை பார்ப்போம். ஃபுல்லாக பார்க்கலனா கூட பரவாயில்ல, இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம மோஸ்ட்லி நம்மளோட ஐன்ற ப்ரொனவுன் வச்சு தான் பேசுவோம், அதனால் அதை மட்டும் கவனிங்க. ஐ ஸ்பீக், நான் பேசுகிறேன். இந்த எப்போ யூஸ் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, தினமும் இல்லை யூஸ்வலாக நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது யூஸ் பண்ணலாம். ஐ ஸ்பீக் எவ்ரிடே, நான் தினமும் பேசுவேன். ஓகே, ஐ ஸ்போக், நான் பேசிட்டேன். நான் நேற்று பேசிட்டேன்னா ஐ ஸ்போக் எஸ்டர்டே. நான் லாஸ்ட் வீக் பேசிட்டேன்னா ஐ ஸ்போக் லாஸ்ட் வீக். லாஸ்ட் வீக்னா போன வாரம், லாஸ்ட் மந்த்னா போன மாதம், லாஸ்ட் இயர்னா போன வருஷம். ஐ வில் ஸ்பீக்னா நான் பேசுவேன், ஃபியூச்சரை குறிக்கிறது. நான் அப்புறமா பேசுவேன்னா ஐ வில் ஸ்பீக் லேட்டர். ஓகே, நான் நாளைக்கு பேசுவேன்னா ஐ வில் ஸ்பீக் டுமாரோ. நான் இப்போ பேசிட்டு இருக்கேன்னா ஐ எம் ஸ்பீக்கிங் ரைட் நவ். ஓகே, நான் பேசி இருந்தேன்னா ஐ வாஸ் ஸ்பீக்கிங். நான் பேசி இருப்பேன், பேசி கொண்டு இருந்தேன் அப்படின்னா ஐ வாஸ் ஸ்பீக்கிங். நான் பேசி கொண்டு இருப்பேன் அப்படின்னா ஐ வில் பி ஸ்லீப்பிங், ஐ வில் பி ஸ்பீக்கிங். ஓகே, ஐ ஆம் ஸ்பீக்கிங்னா நான் பேசி கொண்டு இருக்கேன். ஐ வாஸ் ஸ்பீக்கிங்னா நான் பேசி கொண்டு இருந்தேன். ஐ வில் பி ஸ்பீக்கிங் மீன்ஸ் நான் பேசி கொண்டு இருப்பேன். ஐ ஹாவ் ஸ்போக்கன்னா நான் பேசியிருக்கேன், நான் பேசியிருக்கேன். நீ உண்மையை பேசியிருக்கியா அப்படின்னு கேட்கும்போது ஐ ஹாவ் ஸ்போக்கன் தி ட்ரூத், நான் உண்மையை பேசியிருக்கேன். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி பாஸ்ட் டென்ஸில் நம்ம டைமிங் வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று, போன வாரம், போன மாதம் அந்த மாதிரி சொல்வோம். ஆனால் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் அந்த டைமிங் நம்ம வந்து மென்ஷன் பண்ண மாட்டோம். ஐ ஹாவ் ஸ்போக்கன் அப்படி சொல்வோம். இதே வந்து ஐ ஸ்போக் எஸ்டர்டே, ஐ ஸ்போக் லாஸ்ட் வீக், ஐ ஸ்போக் லாஸ்ட் மந்த், ஐ ஸ்போக் லாஸ்ட் நைட், இந்த மாதிரி சொல்வோம். ஆனால் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் இதோ இருக்கு இல்லையா, இதுக்கு டைமிங் சொல்ல தேவையில்லை. ஓகே, நான் 5 மணி நேரமாக பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லும் போது ஐ ஹாவ் பின் ஸ்பீக்கிங் ஃபார் 5 hours. ஸோ இந்த சுச்சுவேஷன் இப்போ இது எங்கே யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேலை வந்து பாஸ்டில் தொடங்கி இன்னுமே ஆன்கோயிங்கில் இருக்குன்னும் போது அதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் 5 வருஷமாக வேலை பார்த்துட்டு இருக்கேன்னா ஐ ஹாவ் பின் ஒர்க்கிங் ஃபார் 5 years. ஓகேவா? நான் காலையிலேருந்து எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது ஐ ஹாவ் பின் ரைட்டிங் சின்ஸ் மார்னிங். ஏன் இங்கே சின்ஸ் யூஸ் பண்ணுறேன்னா, எக்ஸாக்டாக மார்னிங்கு நான் சொல்லிட்டேன். தோராயமாக 5 நாளா, 4 நாளா, 4 மணி நேரமா, 8 வருஷமா, இப்படி தோராயமாக சொல்லலை. தோராயமாக சொன்னால் ஃபார் யூஸ் பண்ணுங்கள், எக்ஸாக்டாக சொன்னால் சின்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ ஐ ஹாவ் பீன் ரைட்டிங் சின்ஸ் மார்னிங். ஓகே, ஐ ஹாவ் பீன் ரீடிங் சின்ஸ் லாஸ்ட் வீக். ஓகே, இப்போ நான் 5 நாளாக வந்து விளையாடிட்டு இருக்கேன்னா ஐ ஹாவ் பீன் பிளேயிங் ஃபார் 5 days. நான் வந்து 5 வருஷமாக வேலை செஞ்சுட்ருக்கேன்னா ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஃபார் 5 years. நான் நேற்று மார்னிங்லேருந்து படிச்சுட்டு இருக்கேன்னா ஐ ஹாவ் பீன் ரீடிங் சின்ஸ் எஸ்டர்டே மார்னிங். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் சொல்லணும். ஸோ சுச்சுவேஷன் சொல்லிடுறேன். ஒரு விஷயம் பாஸ்டில் தொடங்கி இன்னுமே ஆன்கோயிங்கில் இருக்குன்னா இந்த ஸ்ட்ரக்சர், அதாவது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அதாவது இது சிம்பிள் ப்ரெசென்ட்ன்றது யூஸ்வலாக நடக்கக்கூடிய விஷயங்கள். யூஸ்வலானா தினமோ இல்லை வாரத்துக்கு ஒரு முறை, மாதத்துக்கு ஒரு முறை, அந்த மாதிரி நடக்கிறதுக்கு எல்லாமே சிம்பிள் ப்ரெசென்ட். பாஸ்ட்ன்றது என்னன்னா, சிம்பிள் பாஸ்ட்ன்றது ஒரு ஈவெண்ட் நடந்து முடிஞ்சிருக்கும், ஒரு ஈவெண்ட் நடந்து முடிஞ்சிருக்கும் வித் டைம் ரெஃபரன்ஸ். அதாவது எஸ்டர்டேவா எப்போ முடிஞ்சதுன்னு சேர்த்து சொன்னால் சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். எப்போ ஒரு ஈவெண்ட் முடிஞ்சிருக்கும் ஆனால் அந்த டைமிங்கை மென்ஷன் பண்ணாமல் சொல்லும் போது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் எழுதுவேன், நான் செய்வேன், நான் போவேன், நான் வருவேன் அப்படின்னு ஃபியூச்சரை பற்றி சொன்னால் சிம்பிள் ஃபியூச்சர். இப்போ நடந்துட்டு இருக்கு, பேசிகிட்டு இருக்கும் போதே அந்த விஷயம் நடந்துட்டு இருக்குன்னும் போது இது வந்து என்ன சொல்கிறது, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணும். இதுதான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேவா? இப்போ நேற்று நான் இதே நேரத்தில் இந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தேன், நேற்று இதே நேரத்தில் பாடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது பாஸ்ட் கண்டினியூஸ். அது
இதே நேரத்தில் நாளைக்கு பாடிட்டு இருப்பேன், இதே நேரத்தில் நாளைக்கு எழுதிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அது ஃபியூச்சர் கண்டினியூஸ். ஓகேவா? இந்த ப்ரெசண்ட்டு பாஸ்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ் மட்டும் நல்லா கவனிங்க. ஐ எம் ரைட்டிங்னா நான் இப்போ எழுதிட்டு இருக்கேன். ஐ வாஸ் ஸ்பீக்கிங்னா நான் பேசி கொண்டு இருந்தேன். நேற்று இதே டைம்ல நீ என்ன பண்ணிட்டு இருந்த? நான் இதே டைம்ல பேசி கொண்டு இருந்தேன், ஃபோன் பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அது பாஸ்ட் கண்டினியூஸ். இதே நேரத்தில் நாளைக்கு நீ என்ன பண்ணிட்டு இருப்ப? ஐ வில் பி ஸ்பீக்கிங், நான் பேசிக்கொண்டு இருப்பேன். டிஃப்ரென்ஸ் புரியுதா? இன்னொரு முறை சொல்கிறேன். இதை நான் வச்சு சொல்கிறேன், எல்லாத்துக்கும் சேம் தான். நான் யூ வச்சு சொல்லும் போது நீங்கள் வி தே கிட்ஸ்க்கு ட்ரை பண்ணுங்க. நான் ஹீ வச்சு சொல்கிறேன், மற்ற எல்லாத்துக்கும் சேம் தான், நேம் மட்டும் தான் மாறும். அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? யூ ரைட்னா நீ எழுது இல்லை நீ எழுதுற. ஓகேவா? யூ ரைட் எவ்ரிடேனா நீ தினமும் எழுதுற. ஏன் நான் எவ்ரிடேன்னு மென்ஷன் பண்ணிருக்கேன்னா, யூஸ்வலாக நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு தான் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் யூஸ் பண்ணுவோம். யூ ரோட் எஸ்டர்டேனா நீ நேற்று எழுதினாய். யூ வில் ரைட் டுமாரோனா நீ நாளைக்கு எழுதுவா. யூ ஆர் ரைட்டிங் நவுனா நீ இப்போ எழுதிட்டு இருக்க. யூ ஆர் ரைட்டிங்னா நீ எழுதி கொண்டு இருந்தாய். யூ வில் பி ரைட்டிங் நீ எழுதி கொண்டு இருப்பாய். யூ ஹாவ் ரிட்டன் நீ எழுதியிருந்த. யூ ஹாவ் பின் ரைட்டிங் நீ எழுதி கொண்டு இருக்கிறாய். நீ 5 மணி நேரமா எழுதிட்டு இருக்கணும் போது யூ ஹாவ் பின் ரைட்டிங் ஃபார் 5 hours. ஹீ ரீட்ஸ் அவன் படிக்கிறான். ஹீ ரீட்ஸ் நியூஸ் பேப்பர் அவன் நியூஸ் பேப்பர் படிக்கிறான். ஹீ ரீட்ஸ் நியூஸ் பேப்பர் டெய்லி அவன் தினமும் நியூஸ் பேப்பர் படிக்கிறான். ஷீ ரெட் ஹீ ரெட் அவன் படித்துட்டான். ஹீ வில் ரீட் அவன் படிப்பான். ஹீ வில் ரீட் நியூஸ் பேப்பர் அவன் நியூஸ் பேப்பர் படிப்பான். ஹீ வில் ரீட் நியூஸ் பேப்பர் லேட்டர் அவன் அப்புறமா நியூஸ் பேப்பர் படிப்பான். ஹீ இஸ் ரீடிங் நியூஸ் பேப்பர் அவன் இப்போது நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்கான். நவுனா இப்போ அர்த்தம். ஹீ வாஸ் ரீடிங் அவன் படித்து கொண்டு இருந்தான். ஹீ வில் பி ரீடிங் அவன் படித்து கொண்டு இருப்பான். ஹீ ஹாஸ் ரெட் அவன் படித்திருக்கிறான். ஹீ ஹாஸ் பீன் ரீடிங் அவன் படித்து கொண்டு இருக்கிறான். இப்போ இதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, ஹீ இஸ் ரீடிங்னா இப்போ நடக்குது. ஹீ ஹாஸ் பீன் ரீடிங் அப்படின்னா பாஸ்ட்ல தொடங்கி இன்னுமே நடக்குது. இது ஆக்சுவலாக இப்போ நடக்குது, இது பாஸ்ட்ல தொடங்கி இன்னுமே நடக்குது. புரியுதா? ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னா இப்போ என்ன எக்ஸாக்டாக நடக்குதோ அது. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னா பாஸ்ட்ல தொடங்கியிருக்கும், இன்னுமே நடந்துட்டு இருக்கும். அந்த டைம் பீரியட் வந்து லாங்காக இருக்கும். காலையிலேருந்து, போன வருஷத்துலேருந்து, போன மாதத்துலேருந்து அப்படின்னு நீண்டு ஒரு லாங் டைம் பீரியடை வச்சு சொல்கிறது தான் அந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் வேறு, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் வேறு. ஓகேவா? அதே மாதிரி பாஸ்ட் சிம்பிள் பாஸ்ட் வேறு, அப்புறம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் வேறு. சிம்பிள் பாஸ்ட்டு டைம் பீரியட் வச்சு சொல்வோம், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டைம் பீரியட் இல்லாமல் சொல்வோம். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் யூர் டைம்.